புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் அவர்களை 4 மாதங்களாக நுழைவாயில நிறுத்தி இழிவுபடுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். காரணம் கேட்டார், அவர் மீது குற்ற வழக்கு இருக்குதா என்று சொன்னார்கள். ஆனால் குற்ற வழக்கு நிரூபிக்கப்படாமல் அவர் பெயர் விடுபட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தலைமையால். அது இருந்தாலும் கூட திட்டமிட்டு ஆதிக்க சாதி வரி சிந்தனையோடு அங்கு இருக்கிற நிர்வாக குழு தொடர்ச்சியாக புஷ்பராஜ் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறது, தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி அனுப்புகிறது. நிர்வாக போராட்டங்களுக்கு பிறகு நிர்வாக கமிட்டி என்கிற பெயரில் ஒரு கமிட்டி அமைத்தார்கள். அந்த கமிட்டியில ஓய்வு பெற்ற காவல்துறையில ஓய்வு பெற்ற சந்திரன் அவர்கள், பிஜேபியில இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் அவர்கள், தலித்துகள் என்றால் தாதாக்கள், நீ இந்தியன் இல்ல, நீ பாகிஸ்தான்காரனா, இப்படியெல்லாம் பல்வேறு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டு அவரை மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். காரணம், அவர் பெரியார் அம்பேத்கர் தொடர்ச்சியாக பேசுகிறார் என்ற காரணத்திற்காக நிர்வாக குழு, இந்த பாஜகவுக்கு வேலை செய்கிற இந்த நிர்வாக குழு அவரை திட்டமிட்டு சேர்க்க கூடாது என்பதில் இது போன்ற கேள்விகளை முன்வைத்து அவர்கள் இடைநீக்கம் செய்திருக்கிறார் என்று எங்களுக்கு புரிய வருகிறது. ஆகவே புஷ்பராஜ் அவர்களை பல்கலைக்கழக நிர்வாகத்தை சேர்க்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அதற்கான காரணத்தை இதுவரைக்கும் அந்த நிர்வாகமோ காவல்துறையோ சரியாக சொல்லவில்லை. மாவட்ட ஆட்சியர் சென்று மனு கொடுத்திருக்கிறோம், அவரும் பேசி சொல்வதாக சொன்னார். இந்த சுதந்திர நாட்டில் ஒரு மாணவன் படிப்பதற்கு இப்படி இழிவுபடுத்தி துரத்தி அடிக்கப்படுவது வெட்கக்கேடானது. நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். இன்றைக்கு இங்க புதுச்சேரி காவல்துறையில ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஜி சந்திரன், பிஜேபியில இணைந்திருக்கக்கூடிய சந்திரன், பல்கலைக்கழகத்துக்கும் அவருக்கும் தொடர்பில்லாத சந்திரன் நிர்வாக கமிட்டியில அமர்ந்து கொண்டு தலித் மாணவர்கள் என்றால் எனக்கு இருட்டடிங்கா இருக்குது, தலித்துன்னு சொல்லாத, தலித்து என்றால் தாதாக்கள் என்ற ஒரு தோர்வு எல்லாம் அவர்கள் மீது ஒரு கேள்வி கணை தொடுத்திருக்கிறார். அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறார். ஆகவே ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஜி சந்திரன் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அது செய்யும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். புஷ்பராஜுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். சந்திரன், பிஜேபி சந்திரனுடைய குடத்தை நாங்கள் கொளுத்தினோம். முன்னாள் ஐஜியோட சந்திரன் குடத்தை கொளுத்தினோம். காரணம், அவர் சம்பந்தம் இல்லாத பல்கலைக்கழகத்தில் போய் இருந்தது. அவர் தான் பிஜேபி அஜெண்டாவோடய பேசியது, தலித்துகள் இழிவுபடுத்தியது, அந்த மாணவனை மன உளைச்சல் ஏற்படுத்தியது. இந்த காரணத்திற்காகவே இந்த ஓய்வு பெற்ற சந்திரனுடைய படத்தை நாங்கள் இப்போது கொளுத்தினோம். தட்டி கேட்க